சேலம் மாவட்டத்தில் மாம்பழ சீசன் தீவிரமடைந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். அல்போன்சா, மல்கோவா, பங்கனப்பள்ளி, சிந்தூரா, நடுச்சாடை, இமாம் பசந்த் என சேலம் மாவட்டத்தில் விளையும் மாம்பழங்களின் வகைகளை கேட்டாலே நாவு இனிக்கும் என்பதே உண்மை. சேலம் சுற்றுவட்டாரத்தில் உள்ள ஜலகண்டாபுரம், தாரமங்கலம், சங்ககிரி, எடப்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 15,000 ஏக்கர் பரப்பளவில் மாம்பழம் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு பெய்த மழையால் விவசாயிகள் எதிர்பார்த்ததை விட அதிக அளவில் மாங்காய் விளைச்சல் கிடைத்துள்ளது. கடந்த ஆண்டை விட 5% கூடுதலாக மாம்பழங்கள் விற்பனைக்கு வந்துள்ளன. இதனால் சேலம் மாநகரில் மாம்பழ சீசன் களைகட்டத் தொடங்கியுள்ளது. சேலம் விமான நிலையம், தேசிய நெடுஞ்சாலை என சேலத்தில் திரும்பும் திசையெல்லாம் மாம்பழ கடைகளாக காட்சியளிக்கின்றன. சொல்லப்போனால் சாலையோர கடைகள் முதல் வணிக வளாகங்கள் வரை மாம்பழ வாசம் இல்லாத இடங்களே இல்லை எனலாம். வியாபாரமும் சூடுபிடிக்க தொடங்கியதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். இமாம் பசந்த் இருக்கு. இமாம் பசந்த் வந்து 150 200 ரூபாய்க்கு உள்ள இருக்கு. அல்போன்சா இருக்கு. அல்போன்சா 160 120 160 வரைக்கும் இருக்கு. சப்போட்டா, அதாவது பங்கனப்பள்ளின்னு சொல்லுவாங்க, அது 80 100 வரைக்கும் இருக்கு. சிடி காயின்னு சொல்லுவாங்க. சிடி காய் வந்து 80 120 தான். விலை வந்து போன வருஷத்தோட இந்த வருஷம் கொஞ்சம் குறைவுன்னே சொல்லலாம். போன வருஷத்தை விட இந்த வருஷம் கொஞ்சம் வரத்து அதிகமாகவே இருக்குது. இன்னும் ஒரு 10-20 நாள் போச்சுனாக்கா இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரும். வாடிக்கையாளர்களும் விதவிதமான மாம்பழங்களை வாங்கி செல்கின்றனர். ஜூலை மாதம் இறுதி வரை மாம்பழ சீசன் இருக்கும் என்பதால் வியாபாரிகளும் பொதுமக்களும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.